இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலையும் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு செய்திகளுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வாயை திற என்கிற தலைப்பிலே நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 31வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காக எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம அடிப்படையை வச்சு தான் நம்ம நினைச்ச போகிறோம். அந்த வசனத்துடைய சாராம்சத்தை பார்க்க போகிறோம். வாயை திற என்கிற தலைப்பில் பார்க்குற நாம அந்த வசனத்துக்காக அர்த்தம் என்னங்கிறத நம்ம நினைச்ச போகிறோம், தியானிக்க போகிறோம். பொதுவாக வாயை திறன்னு சொல்லி சொல்லும்போது இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் நினைச்சாங்க வாயை திறப்பாங்க. வாயை திறக்காத மனுஷனே இல்லை, மனுஷி இல்லை. எதுக்காகலாம் வாய் திறப்பாங்கன்னா, சாப்பாடுக்காக வாய் திறப்பாங்க, அடுத்து ஒரு தொழில் விஷயமா பேசுறதுக்கு வாய் திறப்பாங்க, அது கல்விக்காக படிக்கணுங்க வாய் திறப்பாங்க, அல்லது தொழில் சம்பந்தமான காரியத்தை முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வாய் திறப்பாங்க, அடுத்து ஆண்டரை பற்றி பிரச்சாரம் பண்ணதுக்கு வாய் திறப்பாங்க, இன்னும் பாடல் பாடுவதற்கு வாய் திறப்பாங்க, அல்லது யாராவது திட்டுவதற்கு அடிப்பதற்கும் இதை ஏசுவதற்கும் விஷயம் வாய் திறப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான காரியங்களை சொல்வதற்கு வாய் திறப்பாங்க. சிலவங்க தீமையான காரியத்தை பேசுவதற்கும் குறை சொல்வதற்கும் வாய் திறப்பாங்க. இது போன்ற பலவிதமான நிலைகளில் மக்கள் வாயை திறக்கிறாங்க. ஒவ்வொருவரும் வாயை திறக்கும்போது அந்தந்த திறக்கக்கூடிய நோக்கத்துக்கான பலன் அதில் வெளிப்பட்டுரும். அது உலகத்தில் நடக்கிற இயற்கை. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, வாயை திறங்கிற தலைப்பில் வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது, என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் எப்படி எதுக்காக வாயை திறக்கணும்னு பார்க்கும்போது 2 விஷயத்துக்காக திறக்கணும்னு பார்க்கணும். ஒன்று ஊமையனுக்காகவும், ஊமையனுன்னா பார்த்தீங்கன்னா பேச இயலாதவர்கள், பேச தெரியாதவர்களுக்காகவும் அப்படின்னு அர்த்தம். திக்கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா ஆதரவு இல்லாதவர்களுக்காகவும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நாம் வாயை திறக்கணும்னு வேதத்தை எதுக்காக சொல்லுதுன்னா, புறணி பேசுறதுக்கும் ஊர்கதை பேசுறதுக்கும் வாயை திறக்க சொல்லலை, திக்கற்றவர்கள் என்கிற ஆதரவற்றவர்களுக்காகவும், அடுத்து பேச இயலாத நிலையில் இருக்கக்கூடிய எளிமையான மக்களுக்காகவும் வாயை திறந்து பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வாயை ஆண்டு திறக்கணும் சொல்லி பேசுகிறாரு. அப்போது அவங்களுடைய நியாயத்துக்காக வாயை திறக்கணும். சும்மா அவங்களுக்காக திறக்கணும் அப்படி இல்லை. அவங்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகள், அவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு நியாயத்தை கிடைக்க பண்ணுவதற்காக, நீதியை கிடைக்க பண்ணுவதற்காக என்ன செய்யணும், தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அவங்க சார்பாக வாய் திறந்து பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை ஜனங்கள் என்னென்ன கருத்துக்காக வாய் திறக்கிறாங்க, ஆனால் தேவ வார்த்தையின்படி யார் வாய் திறக்கிறது கிடையாது. இன்றைக்கி வேதம் சொல்கிறது, ஊமையனுக்காக திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காக உன்னுடைய வாயை திற அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கி அந்த ஆதரவு இல்லாதவங்களுக்காக, பேச இல்லாதவங்களுக்காக வாயை திறக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் வாயை திறங்க அப்படின்னு தேவ பிள்ளைகள்கிட்ட அவர் பேசுகிறார். அப்போது நாம் என்ன செய்யணும்னா, தேவையில்லாத காரியத்துக்கு வாயெல்லாம் திறந்துருப்போம், அதெல்லாம் நிறுத்திட்டு, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பேச நிறுத்திட்டு, ஏழை ஜனங்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, ஊமையாக இருக்கக்கூடிய பேச இல்லாதவர்களுக்காக என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையின்படி வாயை திறக்க பழக வேண்டும். அப்படி நாம் வாயை திறக்க பழகும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், பலத்த காரியங்களை அவர் செய்ய முடியும். இதுக்கு ஆதாரமாக யாரை பார்க்கலாம்னா, பவுல் அப்படிங்கிற மனிதனை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் பார்த்திங்கன்னா வாயை என்ன செய்கிறாரு, அவர் திறக்கிறாரு. அவர் எதுக்காக வாயை திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அநேக விதமான ஏழை எளிய பரிசுத்தவான்களுக்காக, ஏழை எளிய ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறாரு, திருச்சபைகள்கிட்ட வாயை திறக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் அநேக விதமான நன்மைகளை பெற்று ஏழை ஜனங்கள் கொடுப்பதற்காக தன் வாயை திறக்கிறாரு. அவங்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகளை எல்லாம் மாற்றும்படிக்கு அவர் நியாயத்தை செய்வதற்கு வாயை திறக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர் வாயை திறக்கிறாரு அப்படின்னா, அப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மளும் என்ன செய்யணும், நியாயத்துக்காக வாயை திறக்க வேண்டும். அதுதான் நீ வேதம் சொல்கிறது. ஆகவே ஊர்கதை பேசுறதுக்கு வாய் திறக்காமல், பொருளை பேசுறதுக்கு வாய் திறக்காமல், நியாயத்துக்கான ஒரு வாயை என்ன செய்யணும், நம்ம திறந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் நியாயத்துக்காக நம்ம வாயை திறக்கிறோமா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு, நியாயத்துக்காக வாய் திறந்த பவுலை போல நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.